ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. அன்புக்குரியவர்களே, செல்வ செழிப்பில் வாழ்ந்தால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றும், இல்லாமைகளுக்கு நடுவில் வாழ்ந்தால் அது ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை என்றும் அர்த்தமாகி விடாது. நம்மிடம் உள்ள சிறிய அளவு பொருளாதாரத்தை கொண்டு நாம் வாழ பழக வேண்டும். நாளைக்கே கர்த்தர் நமக்கு விசாலமான பொருளாதார சூழலை தரக்கூடும். தேவ ஐக்கியத்தினால் செயல்படுகின்ற தேவ கிருபை நமக்கு மன ரம்யமாக வாழ ஆற்றலை தர முடியும். பொருளாதார நிலைமைக்கு ஏற்றபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் தேவ கிருபையை தேட வேண்டும். நம்மிடமுள்ள கொஞ்சத்தை கொண்டு நம்முடைய தேவைகளின் அளவை நிர்வாகம் பண்ணிக்கொள்ள தேவன் அருளும் ஞானத்தை தேட வேண்டும். அநேகர் கஷ்டப்படுவது பொருளாதார குறைவினால் அல்ல, தங்களின் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுருக்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாததுதான் கஷ்டங்களுக்கு முக்கிய காரணம். நம்மிடமுள்ள கொஞ்சத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதனை கொண்டு நாம் திருப்தி அடைவதற்கான மனநிலையை தரும்படி கர்த்தரிடம் வேண்ட வேண்டும். ஆம், தேவன் நமக்கு தருகின்ற கிருபையின் வல்லமை நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தராமல் போகலாம். ஆனால் நம்மிடமுள்ள குறைந்த அளவு நன்மைகளை கொண்டு நல்ல மன நிறைவுடன் வாழ்வதற்கான தெய்வீக அனுகிரகத்தை தரும். நாம் ஜெபிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை காத்து வந்ததற்காக, துணை நின்றதற்காக, மீட்டு ரட்சித்ததற்காக, பாவியாகிய எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக, எங்கள் மீது நீர் இரக்கம் பாராட்டினதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்வில் இருளான நாட்களுக்கு வெளிச்சமாகவும், சோதனை நேரங்களில், துன்ப வேளைகளில், வியாதி படுக்கையில் அவர்களுக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளே, இந்த உலக வாழ்வில் ஒவ்வொருவரும் சமாதானமான வாழ்க்கை வாழவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும், அவர்களின் தொழில், வேலை, வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபைகள் பரிசுத்தத்தோடும் நீதியும் ஒற்றுமையாய் காணப்பட உங்க கிருபை வேண்டுமாயும், ஊழியர்கள், மிஷனரிகள் அனைவரும் தங்கள் உள்ளத்தாலும் உபதேசத்தாலும் சொல்லாலும் செயலாலும் உண்மையை பிரசித்தப்படுத்தவும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவும், பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழகத்தில் நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தில் குளிரினால் பாதிக்கப்படும் மக்களை தேவன் சுகமாக்கி காக்கும்படியாகவும், எத்தியோப்பியா நாட்டின் உணவு தேவைகள் சந்திக்கப்படவும், பட்டினி சாவிலிருந்து மக்களை காக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து வளமான தேசத்தை உருவாக்க தேவ ஞானம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.